பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன தொடரில் நாற்காலி தொழுகையின் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மார்க்க அறிஞர்கள் இதன் சம்பந்தமாக என்ன சொல்றாங்க, ஷரியத் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்று பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்கள் நமக்கு சொல்கிறது. இப்போ 3 டாபிக்குள்ள நம்ம சொல்லலாம். 3 டாபிக். இப்போ இந்த 3 டாபிக் தான் நாற்காலி தொழுகையின் சம்பந்தமாக ஷரியத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டதோ அதனுடைய சாராம்சம் தான் இந்த 3 டாபிக். இப்போ முதலாவது டாபிக் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணமும் இன்றி நாற்காலியில் தொழுவது கூடுமா கூடாதா, இது ஒன்று. இரண்டாவது டாபிக், நியாயமான காரணம், அதாவது உதுரே மஅகூல் என்பதாக சொல்லப்படும் நியாயமான காரணம் இருந்துச்சு அப்படின்னா நாற்காலியில் தொழுவதற்கு ஷரியத் நமக்கு அனுமதி தருகிறது. ஆனால் சில நிபந்தனைகளுடன். இப்போ சில நிபந்தனைகளுடன் ஷரியத் நமக்கு நியாயமான காரணம் இருந்துச்சு அப்படின்னா நாற்காலியில் தொழுவதற்கு அனுமதி தருகிறது. மூன்றாவது டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நியாயமான ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா ஷரியத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறது. அப்போ அதற்கு என்ன ஆதாரம், என்ன தலீல், ஆதாரம் என்ன, இது மூன்றாவது டாபிக். இப்போ இதன் சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது விஷயம் என்ன, எந்த ஒரு காரணமும் இன்றி நாற்காலியில் தொழுவது கூடுமா கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது, அது ஜாயிஸ் இல்லை. ஏங்க, காரணம் என்ன என்றால், முதலாவது காரணம் சொல்லப்படுகிறது, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, தொழுகையுடைய உள் ஃபர்துல, இப்போ போன தொடரில் கூட நம்ம பேசியிருந்தோம் அது சம்பந்தமாக, தொழுகையுடைய வெளி ஃபர்துகள், தொழுகையுடைய உள் ஃபர்துகள். இப்போ தொழுகையுடைய உள் ஃபர்துல கியாம், அதாவது நிலை நிற்பது, அதே போல் ருக்கு, சுஜூத் என்ற 3 விஷயங்களும் தொழுகையுடைய ஃபர்துகளாக இருக்கிறது. இப்போ எந்த ஒரு காரணமும் இன்றி இந்த 3 ஃபர்துகளை விட்டுடுவாரோ தொழுகையில, அப்போ அவருடைய தொழுகை என்பது கூடாது. புரிஞ்சா? இப்போ எனவே நாற்காலியில தொழுபவர் நாம யோசிச்சு பார்க்கணும், அவர் இந்த 3லையும் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டார் இல்லையா? இப்போ கியாம், நிற்கக்கூடிய அந்த நிலையை வரும் பொழுது அவர் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு. ருக்கு, சுஜூத், இந்த 2 முறையில அவர் என்ன செய்வாரு அப்படின்னா இஷாரா தான் செய்வார், அதாவது செய்கை செய்வார், அவ்வளவுதான், நான் ருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கை செய்வார். அதே போல சுஜூதுடைய செய்கை செய்வார். இப்போ இதன் காரணமாக இதுல 3 விஷயங்கள் இந்த நாற்காலி தொழுகையில் பெற்றுக்கொள்ளாததின் காரணத்தால், இப்போ எந்த ஒரு காரணமும் இன்றி இவர் தொழுதுட்டார் அப்படின்னா அப்போ அந்த தொழுகை என்பது கூடாது. சரிங்களா? இப்போ 2வது காரணம் சொல்லப்படுகிறது, தொழுகைனா என்னங்க? அது 5 கடமைகள்ல 1 தொழுகை இல்லையா? இபாதத்கள்ல சிறந்த இபாதத் அது ஒரு தொழுகை. இப்போ இந்த தொழுகையுடைய ஷரியத் அடிப்படையில் சில வாசகங்கள் இருக்கிறது. வாசகம், தொழுகைனா என்ன அப்படின்னா, தொழுகை என்பது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு இணங்கி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில், அதாவது நின்று ருக்கு செய்து சுஜூது செய்து ஒரு ஆணை ஓதி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு தொழுகை என்று சொல்லப்படும். இப்போ இதுதான் தொழுகை. சரிங்களா? தொழுகை என்பது அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு இணங்கி குறிப்பிட்ட நேரத்தில், இல்லையா, வக்து வந்தால் தான் தொழுவோம். இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறைப்படி கியாம், ருக்கு, சுஜூத், அத்தையாத்துல உட்கார்றது, சலாம் சொல்றது, இப்போ இதெல்லாம் தொழுகையுடைய முறை. இப்போ இந்த முறைப்படி குர்ஆனை ஓதி, இப்போ சூரா ஃபாத்திஹா ஓதுவோம்,
துணை சூறா ஓதுவோம். இப்போ குர்ஆனை ஓதி தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படுத்துவது தொழுகை என்று சொல்லப்படும். இது ஒரு இபாதத். இப்போ இதுதான். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாற்காலியில் தொழுபவர் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த மாட்டாரு, வெளிப்படுத்த முடியாது. தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏங்க என்றால் அதுல என்ன இல்லை, நாற்காலியில் அமருவது என்பது அது அடிமைத்தனத்துடைய அது வெளிப்பாடு இல்லை, இயலாமையுடைய வெளிப்பாடு அல்ல அது, இல்லையா? சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு கோணத்துல நாற்காலியில் அமர்ந்தவாறு தொழுவது என்பது அது பெருமையுடைய அடையாளம், பெருமையின் அடையாளம் என்பதாக சில அறிஞர்களும், சில அறிஞர்கள் பே அதபி, அது ஒழுக்கமற்ற செயல் என்பதாகவும் சொல்றாங்க. அதற்கு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ புழக்கத்தில், இப்போ பயன்பாடுல நாம பெரியவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வயசுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க, இப்போ அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நாம சேர்ல உட்காருவது என்பது அது எதை வெளிப்படுத்துவது, அதை எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா அது பெருமையான அது ஒரு காரியமாகும், இல்லையா? அல்லது ஒழுங்கற்ற செயல் என்பதாக தான் சொல்லப்படும், இல்லையா? உலகம் அப்படிதான் சொல்லும். இப்போ நம்ம விட வயசு மூத்தவங்க, நம்முடைய அனுபவத்துல, படிப்புல, எல்லாத்துலயும் மூத்தவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு முன்னால் சரிசமமாக நாம நாற்காலியில் அமருவது என்பது அது ஒரு பெருமையின் அடையாளமும் சொல்லலாம், அல்லது ஒழுங்கற்ற செயல் என்பதாகவும் சொல்லலாம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லாரும் நின்று தொழுகிறாங்க, ஆனா நாம மட்டும் எந்த ஒரு காரணமும் இன்றி அமர்ந்து தொழுவது என்பது இது ஒழுங்கற்ற செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அதேபோல் பெருமையுடைய ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ இது இரண்டாவது காரணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது ஒரு காரணம் வருகிறது. தொழுகை என்பது, நாற்காலி தொழுகை என்பது கூடாது, எந்த ஒரு காரணமுமின்றி கூடாது என்பதற்காக மூன்றாவது காரணத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நாற்காலியில் அமர்ந்து தொழுவது என்பது அது மாற்றார்களின் முறை என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நாம கூட பார்க்கலாம், வீடியோஸ்களில் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இது ஒரு யூதர்கள் முறை, அமர்ந்து தொழுவது, அமர்ந்து வழிபாடு செய்வது, இது யூதர்களுடைய முறை. அதே போல் கிறிஸ்துவர்களுடைய முறை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. சர்ச்சுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேர்ல அமர்ந்து தான் அவர்களுடைய வழிபாடு செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். என்னங்க இதுக்கு தர்ஜுமா இந்த ஹதீஸ்க்கு அப்படின்னா, எந்த ஒரு நபர், அதாவது எந்த ஒரு முஸ்லிம் வேறொரு மதத்தினர் செய்வதை பின்பற்றுவாரோ அவர் அவரை சார்ந்தவர். புரிஞ்சதா? இப்போ மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு நபர் வேறொரு மதத்தினரை பின்பற்றுவாரோ அந்த நபர் அவர்களை சேர்ந்தவர் என்பதாக சொன்னாங்க. இப்போ எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை இது, இல்லையா? நம்முடைய இஸ்லாத்திலே அவர் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், இஸ்லாம் என்பது மற்ற மதத்தினர்களை செய்வது போல் செய்யாது, ஒருபோதும் செய்யாது. எனவேதான் இன்னொரு ஹதீஸும் அறிஞர்கள் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, மீசை சம்பந்தமாக, முடி சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள், மற்ற மதத்தினரை பின்பற்றாதீர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ ஷரியத் நம்முடைய முறைப்படி மீசையை கொஞ்சமா வச்சிருப்போம், அதாவது மீசையை கத்தரிப்போம், தாடியை கொஞ்சம் பெருசா வளர்த்துருப்போம், இப்போ இதுதான் ஷரியத்துடைய முறையை தவிர மீசையை அதிகமாக விட்டுட்டு தாடியை குறைப்பது என்பது இது மாற்றார்களுடைய முறை என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு முடி சம்பந்தமாக ஷரியத் நமக்கு மாற்றார்களுடைய வழியில நீங்க முடி வச்சிருந்தீங்க, உங்களுடைய மீசையோ உங்களுடைய தாடியை வச்சிருந்தீங்க அப்படின்னா
அவர்கள் நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ தொழுகை இது எல்லா இபாதத்துகளை விட சிறந்த இபாதத் இல்லையா? சிறந்த இபாதத் தொழுகை தான். இப்போ 5 கடமைகள்ல சிறந்த முதலில் கபர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது தொழுகை சம்பந்தமாக தான். இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் தொழுகைக்கு ஷரியத் நமக்கு தருகிறது இல்லையா? எல்லா நிலையிலையும் தொழுவணும், எந்த ஒரு நிலையும் தொழுகையை விடக்கூடாது. விடுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை, எந்த காரணமும் இன்றி ஷரியத்தில். அப்போ இப்படிப்பட்ட தொழுகையில நாம மற்றவர்களை பின்பற்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது சரியான முறை அல்ல. எனவே கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியவர்களே, நாற்காலி தொழுகையின் சம்பந்தமாக ஷரியத் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது ஷரியத்தில். இப்போ முதலாவது டாபிக் என்ன? எந்த ஒரு காரணமுமின்றி நாற்காலியில் தொழுவது கூடாது. இப்போ கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்? இப்போ 3 காரணங்கள் நம்ம சொல்லியாச்சு இன்ஷா அல்லாஹ். இதன் சம்பந்தமாக நம்ம வேறு சில காரணங்கள் இருக்கிறது இல்லையா? வேறு டாபிக், இப்போ 2வது டாபிக் ஒன்று இருக்குது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ல நம்ம பார்ப்போம். நியாயமான காரணம் உதுரே மஅகூல் இருந்துச்சு அப்படின்னா நாற்காலியில் தொழுவது ஜாயிஸ், அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் சில நிபந்தனைகளுடன் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதன் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த தொடர்ல பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஷரியத் முறைப்படி தொழக்கூடிய தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியார்களாக நம்மளை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.